அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடன் நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது 2024ஆம் ஆண்டு மற்றும் 2025ஆம் ஆண்டிற்கான குரு பயிற்சி பலன்களை தான் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம். அதை பொறுத்து எந்த மாதம் இந்த குரு பயிற்சி நிகழவிருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ மே மாதம் 1ஆம் தேதி அன்று இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது நிகழவிருக்குது. இந்த குரு பயிற்சியானது மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகுது. இந்த பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்களையும் பாதிப்புகளையும் இந்த மேஷ ராசியினருக்கு தரவிருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்கவிருக்கிறோம். அதை பொறுத்து காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேஷ ராசியினருக்கான குரு பயிற்சி பலன்களை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த குரு பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறத இந்த ஆண்டிற்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி கடந்த ஆண்டு குரு பயிற்சி இந்த மேஷ ராசியினருக்கு என்ன மாதிரியான பலன்களையும் பாதிப்புகளையும் கொடுத்திருக்கும் அப்படிங்கிறதையும் அதிலிருந்து ஏதாவது சில மாற்றங்கள் இந்த குரு பயிற்சியில் இந்த மேஷ ராசியினருக்கு இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே போல் அதிலிருந்து ஏதாவது மாறுதல் இருக்கா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆண்டிற்கு இந்த குரு பயிற்சியானது எந்த பாவகத்தில் இந்த மேஷராசினருக்கு பயிற்சியாக இருக்குது அப்படிங்கிறதையும் அதற்குரிய நற்பலன்களையும் பாதிப்புகளையும் தெரிந்து கொண்டு அதற்குரிய வழிபாட்டு முறைகளையும் கூட இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த மேஷ ராசினருக்கான குரு பயிற்சி அப்படிங்கிறது கடந்த ஆண்டு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மேஷ ராசியிலேயே குரு பகவான் சஞ்சரிச்ச காலமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ ஜென்ம குருவாகவே மேஷ ராசினருக்கு கடந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது இருந்திருக்கு. பொதுவாக ஜென்ம குருவாக வரும் பொழுது அந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மேஷ ராசியிலேயே சஞ்சரிச்ச காலம் அப்படிங்கிறப்போ அதாவது கடந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது இந்த மேஷ ராசினருக்கு 5, 7, 9ஆக குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது இருந்திருக்கு. அப்போ 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிறது ஒருவருடைய பூர்வீகத்தை குறிக்கக்கூடியது, பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்து பத்துக்களை குறிக்கக்கூடியது, குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள், இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மனம் சம்பந்தப்பட்ட விஷயமும் இதே 5ஆம் இடம் தான். அப்போது இது மாதிரியான விஷயங்களில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். திசாபுத்தியின் அடிப்படையில் நல்ல மாற்றங்களும் திசாபுத்தி சரியில்லாத நபர்களுக்கு சில பிரச்சனைக்குரிய மாற்றங்களாகவும் இருந்திருக்கும். அதே போல தான் இந்த களத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய இந்த 7ஆம் இட பார்வை அப்படிங்கிறது. இப்போ இந்த 7ஆம் இடத்து பார்வை அப்படிங்கிறது களத்திரஸ்தானத்தையும் குறிக்கும். அதே போல் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு பார்ட்னர்ஷிப் சார்ந்த விஷயங்களையும் இந்த 7ஆம் இடம் தான் குறிக்குது. அதே போல 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 9ஆம் பார்வையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தந்தை வழியில் இருக்கக்கூடிய உறவு நிலை, தந்தையை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, பாக்கியஸ்தானம், இது எல்லாமே இந்த 9ஆம் இடம் தான். அப்போ இது எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது போன ஆண்டு அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஆனாலுமே கூட ஜென்ம குருவாக வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மேஷராசினர் ரொம்ப டென்ஷனாகவே தான் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லணும். அதே போல் முக்கியமாக குரு அப்படின்னு சொல்லும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களையும் சரி, பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சரி, அதிகப்படியான கமிட்மெண்ட்ஸையும் டென்ஷனையும் சந்திச்சிருப்பாங்க கடந்த ஆண்டில் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஜென்ம குருவாக ஒருத்தருக்கு வரும் பொழுது கண்டிப்பாக டென்ஷன் நிறைந்த காலகட்டமாக இருக்கும். அதே போல பூர்வீகத்தை விட்டு வெளியேறி வாழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்கும். இது திசாபுத்தியின் அடிப்படையில் நல்ல மாற்றமா அப்படிங்கிறதோ அல்லது பிரச்சனைக்குரிய மாற்றமா அப்படிங்கிறதோ திசாபுத்தி அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம சொல்லணும். அப்போ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கடந்த ஆண்டு அப்படிங்கிறதுல இந்த மேஷராசினர் கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க. இந்த ஆண்டு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்த மே மாதத்தில் 1ஆம் தேதி அன்று நிகழவிருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ ரிஷப ராசி அப்படிங்கிறது மேஷ ராசியிலிருந்து 2ஆவது இடம். அப்போ மேஷ ராசியினருக்கு 2ஆவது இடத்திற்கு இந்த குரு அப்படிங்கிறது பயிற்சியாக இருக்குது. இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு அமைப்பு, எந்த பாவகம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2ஆம் இடம். அப்போ குடும்ப ரீதியான விஷயங்களாக இருந்தாலும் சரி, தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய பணம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம், இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியது இந்த 2ஆம் இடம் தான். இந்த இடத்திற்கு இந்த குரு பயிற்சி வரப்போறது அப்படிங்கிறது மேஷ ராசினருக்கு ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல இந்த 2ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது மேஷ ராசினருக்கு என்ன மாதிரியான பாவகத்தை குறிக்குது அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது 5, 7, 9ஆக இருக்கக்கூடியது. அப்போ 5, 7, 9 அப்படிங்கிறது இந்த மேஷ ராசினருக்கு எந்த பாவகம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது 6, 8, 10ஆக அமையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ 6ஆம் இடம் அப்படிங்கிறது ரண ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது
கடன், நோய், வம்பு வழக்குகளை குறிக்கக்கூடிய ஒரு இடத்தை இந்த 6ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் வேலைவாய்ப்பு சார்ந்த விஷயங்கள், வேலைவாய்ப்பு அப்படிங்கிறதும் வேலைக்கு போகிறவர்களை குறிக்கக்கூடியதும் இதே 6வது இடம் தான். அப்போது இந்த மாதிரியான அமைப்புகளை எல்லாம் இந்த குரு அப்படிங்கிற அந்த 5ஆம் பார்வையாக பார்க்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த குருவினுடைய பார்வை 5ஆம் பார்வையாக இந்த 6ஆம் இடத்தை மேஷராசினருக்கு பார்க்குது. அப்போ இப்போ நம்ம பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த மேஷராசினருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் நோய், கடன், வம்பு வழக்கு சார்ந்த ஒரு இடம் அந்த பாவகம் அப்படிங்கிறதுனால இது சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக இருக்கணும். அதே போல் 6ஆம் இடம் அப்படிங்கிறத நம்ம வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்களுக்கும் பார்த்தோம். அப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய மேஷராசினராக நீங்கள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக குருவினுடைய பார்வையின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதும், ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மேஷராசினருக்கு நல்ல முன்னேற்றம், ப்ரமோஷன் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் இந்த ப்ரமோஷன் மூலமாக நல்ல ஒரு தன வரவு அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக வேலைக்கு போயிட்டு இருக்க நபர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க யாராவது டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது அரசு வழியிலையோ அல்லது வேறு ஏதாவது வேலையில் இடமாற்றம் செய்துக்கலாமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இடமாற்றம் அப்படிங்கிறதும் இந்த மேஷராசினராக இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது குருவினுடைய 7ஆம் பார்வையாக இருக்கக்கூடிய மேஷராசினருக்கு 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம். அந்த 8ஆம் பாவகம் அப்படிங்கிறது அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. மறைவு ஸ்தானம், ஆயுள் ஸ்தானம் இதையெல்லாம் குறிக்கக்கூடியது இந்த 8ஆம் இடம். அப்போ இந்த 8ஆம் இடம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது பொதுவாக எந்த இடத்தை பார்க்குதோ அந்த இடத்தை வளர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது குருவினுடைய பார்வைக்கு உண்டு. அப்போ இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது அஷ்டமஸ்தானமாக இருந்தாலும் கூட அதையும் வளர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதிகப்படியான கமிட்மெண்ட்ஸை இந்த காலகட்டத்தில் சந்திக்கணும். அப்போ பணவரவு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு புதிய கமிட்மெண்ட் அப்படிங்கிறதையும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஓராண்டு காலத்திற்கு அமையும். அப்போ இந்த காலகட்டத்தில் அதிகப்படியான கமிட்மெண்ட்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது அமையும். இதில் என்ன மாதிரியான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நீங்கள் செயல்படுத்துகிற மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும். அதே போல் அடுத்த ஒரு பார்வையாக, அதாவது குருவினுடைய 9ஆம் பார்வையாக மேஷராசினருக்கு 10ஆம் பாவகத்தை குறிக்கக்கூடியது. 10ஆம் பாவகம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த 10ஆம் பாவகம். அப்போ 10ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தொழில் செய்துட்டு இருக்கக்கூடிய மேஷராசினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். மேஷராசினராக இருந்து நீங்கள் தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கும் பொழுது தொழிலில் மிக முக்கியமான ஒரு நல்ல மாற்றங்களை இந்த காலகட்டத்தில் இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமும் தனவரவையும் இந்த காலகட்டத்தில் உங்களால் எதிர்பார்க்க முடியும். ஏன்னா குருவினுடைய பார்வை படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அது நல்லபடியான ஒரு மாற்றங்களை கொடுக்கும். அப்போது இவ்வளவு நாட்களாக தொழிலில் ஏதாவது பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கீங்க அல்லது நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா கூட அதெல்லாம் மாறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உண்டு. அப்போ ஓராண்டு காலத்திற்கு இந்த மேஷராசினர் வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அல்லது தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி இந்த வேலையிலேயோ அல்லது தொழிலையோ சில மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. இடமாற்றம் அப்படிங்கிறதும் உண்டு. வேலையில் ப்ரமோஷன் அப்படிங்கிறதும் தொழிலில் முன்னேற்றம், நல்ல தனவரவு அப்படிங்கிறதும் இந்த ஓராண்டு காலத்திற்கு உண்டு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ஓராண்டு காலத்தை இந்த மேஷராசினர் நல்ல ஒரு அமைப்பாக கருதி இதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த காலகட்டத்தை, இந்த ஓராண்டு காலகட்டத்தை நீங்கள் கண்டிப்பாக நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும். இதன் மூலமாக ஒரு நல்ல வாய்ப்புகளையும் தனவரவையும் உங்களால் ஏற்படுத்திக்க முடியும் அப்படின்னே சொல்லலாம். அப்போது இந்த மேஷராசினருக்கு ரிஷபராசியில் பயிற்சி ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பணவரவை, தனவரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த மேஷராசினருக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. அதே போல் அதனுடைய பார்வையாக இருக்கக்கூடிய 5, 7, 9 அப்படிங்கிறது இந்த மேஷராசினருக்கு 6, 8, 10ஆக அமையுது. அப்போ வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது 6ஐயும் 10 அப்படிங்கிறது தொழில் ஸ்தானத்தையும் குறிக்குது. அப்படிங்கிறதுனால வேலை வாய்ப்போ அல்லது தொழிலோ எதில் இருக்கக்கூடிய மேஷராசினராக இருந்தாலும் கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம், வாய்ப்புகள், தனவரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. இந்த ஓராண்டு காலத்தை இந்த மேஷராசினர் நல்ல முறையில் பயன்படுத்திக்கும் பொழுது அது சார்ந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த மேஷராசினருக்கு இந்த ஓராண்டு காலத்திற்கு இந்த குரு பயிற்சிக்கு என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த மேஷ ராசினருக்கு இந்த குரு பயிற்சியில் என்ன மாதிரியான வழிபாடுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் வியாழக்கிழமை அன்னைக்கும்
குரு பகவானுடைய வழிபாடை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரும் பொழுது நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறத உங்களால் அடைய முடியும். அதே போல் முருகப்பெருமானுடைய கோவிலில் இருக்கக்கூடிய குரு பகவான் வழிபாடு அப்படிங்கிறது இந்த மேஷ ராசினருக்கு எப்பொழுதுமே வாழ்க்கையில் ஒரு சுபிட்சமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்தி என்ன மாதிரியான அமைப்பில் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இதை நம்ம ஒவ்வொரு பதிவிலையுமே சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். ஏன்னா எந்த ஒரு ஜாதகருக்கும் தசாபுத்தி அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியத்துவம் அப்படிங்கிறது உண்டு. அப்போ உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் என்ன மாதிரியான அமைப்பு இருக்குது, என்ன தசாபுத்தி நடந்துட்டு இருக்கு, அந்த தசாபுத்திக்குரிய கிரகம் என்ன, அது சார்ந்த வழிபாடுகள் என்ன, தான தர்மங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் சில விஷயங்களை நம்ம பார்க்கும் பொழுது நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறத நம்மளாலையும் அடைய முடியும். இந்த பதிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களோடும் உற்றார் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகமும் தர்ம சிந்தனையுமே அவருடைய வாழ்க்கை பாதையை கட்டாயமாக மாற்றும். நன்றி.